SSAH. இது வந்து என்ன மாதிரியான ப்ரோக்ராம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களோட பிள்ளைகள் யாராவது அண்டர் 17 இயர்ஸ் அண்டர் 18 இயர்ஸுக்கு கீழே டிசபிலிட்டியில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கான ஒரு சப்போர்ட் ப்ரோக்ராம், கவர்மெண்ட் சப்போர்ட் ப்ரோக்ராம் தான் இந்த SSAH. அதாவது டிசபிளான ஒரு கிட் இருக்குது உங்களுக்குன்னு சொன்னால் அந்த கிட்டை பராமரிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்து பார்க்க வேணும். ஆனால் நீங்கள் பேரண்ட்ஸ் வந்து ஃபுல் டைமும் இருந்து பார்க்க முடியாது. நீங்கள் சில நேரம் வேலைக்கு போக வேணும் அல்லது வெளியில் போக வேணும்னு சொன்னால் நீங்கள் யாரையாவது ஹையர் பண்ணி அந்த குறிப்பிட்ட அவர்ஸுக்கு அந்த பிள்ளையை பார்க்குறதுக்கு அல்லது அந்த பிள்ளைக்கு சில விதமான லைஃப் ஸ்கில்லை டீச் பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் பர்சனை நீங்கள் ஹையர் பண்ணி பார்க்குறீங்க, லைக் ஒர்க்கர். ஸோ இந்த மாதிரியான செயற்பாட்டுக்கு நீங்கள் அவங்களுக்கு அவர்லி பே பண்ணணும். இந்த மாதிரியான எக்ஸ்பென்சஸ் இதோட ரிலேட்டடான வேறு எக்ஸ்பென்சஸும் வந்து இந்த சர்வீஸ், ஸ்பெஷல் சர்வீஸ் அட் ஹோம் இது வந்து கவர் பண்ணும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண வேணும், அப்ளை பண்ணி தான் எடுக்க வேணும். ஒரு விஷயம் நான் சொல்ல வேணும் முக்கியம் என்னென்னா, இதுவும் வெயிட்டிங் லிஸ்ட். நீங்கள் அப்ளை பண்ணினா 2 இயர்ஸ், சில நேரம் 3 இயர்ஸுக்கு வெயிட் பண்ண வேண்டியிருக்கு இந்த சர்வீஸ் எடுக்கிறதுக்கு. மோஸ்ட்லி இது வந்து பட்ஜெட் வந்து அன்லிமிட்டட் தான் நான் அறிஞ்ச அளவில் எனக்கு தெரியும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணி ஒவ்வொரு மாதமும் நீங்கள் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் அந்த பிள்ளைக்கு செய்றீங்க, எஸ்பெஷலி ரிலேட்டடான பர்சனல் கேர் சம்மந்தமான எக்ஸ்பென்சஸ். ஸோ இதை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணினீங்கன்னு சொன்னால் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை வந்து பே பண்ணும். அதானது ஸ்பெஷல் சர்வீஸ் அப்ளிகேஷன், ஸ்பெஷல் சர்வீஸ் அட் ஹோம். ஸோ இது வந்து நீங்கள் அப்ளை பண்ண வேணும். யார் அப்ளை பண்ணலாம்டா, இந்த அப்ளிகேஷன் வந்து யார் ஃபில் பண்ணலாம்டா, டாக்டர்ஸ் அல்லது சோஷியல் ஒர்க்கர் அல்லது கம்யூனிட்டி ஒர்க்கர்ஸ் அல்லது நல்லா உங்களோட ஃபேமிலியில் யாராவது தெரிஞ்சவங்க இதுகளை செய்யக்கூடிய நாலேஜ் இருக்கிறவங்க ஃபில் பண்ணலாம். இது வந்து இன்கம் பேஸில் உங்களுக்கு இன்கம் குறைவாக கூட இருக்குதுன்றதை பார்க்க மாட்டாங்க. பிள்ளையோட நீட், உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட், நீங்கள் எத்தனை பிள்ளைகள் இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு 2-3 பிள்ளைகள் இருக்குன்னா அவங்களெல்லாம் கேர் பண்ணணும். நீங்கள் இப்போ இந்த ஒரு பிள்ளை டிசேபிளாக இருந்தால் அந்த பிள்ளைக்கான சப்போர்ட் மட்டும் நீங்கள் கொடுத்துக்கணும், மற்ற பிள்ளைகளையும் கேர் பண்ணணும். ஸோ இப்படி ஃபேமிலி பேக்ரவுண்டை ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு இதை அப்ரூவ் பண்ணலை, நீங்கள் அப்ளை பண்ணி என்றால் நீங்கள் அகெயின் நீங்கள் திரும்ப அப்ளை பண்ணலாம் ஒரு சர்டன் பீரியட் ஸ்பேஸ் விட்டு. ஸோ வெயிட்டிங் லிஸ்ட்ன்றதால கைஸ் சொல்கிறேன், நான் நேரத்துக்கே அப்ளை பண்ணுங்க இந்த சர்வீஸ் எடுக்கணும்னு சொன்னால். ஸோ இது எல்லாருமே எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு அண்ட் அப்ரூவல் பேஸ்ட் ஆன் த கவர்மெண்ட், அதாவது சோஷியல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டு உங்களுக்கு வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இது வந்து உண்மையாகவே இன்கம் வெரிஃபிகேஷன் இல்லாமல் அவங்க எல்லாருக்குமே பொதுவாக வழங்குகிற ஒரு சர்வீஸ். ஆனால் இன்கம் வெரிஃபிகேஷனோட வழங்குற இன்னொரு சர்வீஸ் இருக்குது. நான் அதை பற்றி இன்னொரு வீடியோவில் பேசுகிறேன். ஸோ அது வரைக்கும் இது சம்மந்தமாக நீங்கள் உங்களுக்கு யாருக்காவது அப்ளை பண்ண வேணும் சொன்னால் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், SSAH சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்பலாம். இது வரைக்கும் யாராவது ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா இந்த பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது போன்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஃபியூச்சரில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இன்றைய நாள் நல்ல நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.